ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 11. ஸோ ஆல்ரெடி கிளாஸ் 11ல் வந்து பார்த்தோம்னா சாப்டர் 1, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ என்ற லெசன் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. 3 பார்ட்டுக்கான வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ இப்போது 2வது லெசன் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த லெசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ டேட்டா ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன். டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்ற இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். டிஜிட்டல் நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அப்புறமேட்டா நம்பர் கன்வர்ஷன் அண்ட் தென் பைனரி அடிஷன், ஃபைனலாக கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த லெசன். ஸோ இதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, in digital system like computers, the quantities are represented by symbols called digit. ஸோ நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ ஹியூமன் பீயிங் நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹை லெவல் லாங்குவேஜ். பட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா பைனரி லெவல் லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன டேட்டா கொடுத்தாலும் அந்த டேட்டாஸ் எல்லாமே சம் சிம்பிள்ஸாக மாறப்போகுது. அந்த சிம்பிள்ஸை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஜிட்ஸ். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ஒரு குவான்டிட்டி எப்படி மெஷர் பண்ணுவோன்னா சம் நம்பர்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர்ஸு தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா சிம்பிள்ஸ், அப்படி இல்லைன்னா டிஜிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். Many number systems are in use in digital technology that represent the digit in various forms. ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜியில் இந்த நம்பர் சிஸ்டம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த டிஜிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பலவிதமான ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம இந்த டிஜிட், இந்த நம்பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். The most common are the decimal, binary, octal and hexadecimal system. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜியில் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. யூஸ் ஆனாலுமே அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த வேரியஸ் ஃபார்ம்ஸை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம், செகண்ட் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம், தேர்டு வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அண்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். ஸோ இப்போது 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ டிஜிட்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். த மோஸ்ட் காமன் நம்பர் சிஸ்டம் யூஸ்டு ஆர் தி டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். இந்த காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாமே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஜிட்டல் நம்பர் சிஸ்டம். ஸோ அந்த காமனாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த நம்பர் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம்னா டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். இந்த 4ம் சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போது டெசிமல் அப்படின்னா இன்னொரு வேர்டு என்னென்னா டெனரி. டெசிமல் ஆர் டெனரி நம்பர் சிஸ்டம். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10. ஆக்சுவலி டெசிமல்னாலே 10 தான். ஓகேங்களா? ஸோ அதோட பேஸ் வேல்யூமே நம்ம என்ன சொல்கிறோன்னா 10ன்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த டெசிமல் நம்பரில் வந்து பார்த்தோம்னா 10 சிம்பிள்ஸ் இருக்குது. அதனால தான் அதோட பேஸ் 10. என்ன அந்த 10 சிம்பிள்ஸ் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 டிஜிட்ஸ், 0லேருந்து 9 டிஜிட்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணால் 10 டிஜிட்ஸ் சேர்ந்தது தான் இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் பேஸ் 10. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேஸ் 10 அப்படின்னும் நம்ம இதை வந்து டெசிமலை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்டி அண்ட் தென் எல்எஸ்டின்னு 2 டைப் இருக்குது. எம்எஸ்டி அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டில் வந்து பார்த்தோம்னா இட் வில் கேரி த
most weight. So most MSD அப்படின்னா it carries most weight. LSD அப்படின்னா least significant digit. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா it carries least weight. ஸோ அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து MSD, least வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா LSD. ஓகேங்களா? ஸோ இந்த MSD LSD பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த டெசிமலோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா இட் ரெப்ரசன்டட் அஸ் பவர் ஆஃப் 10. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த நம்பர் சிஸ்டத்தில் அப்படின்னா 10 பவர்ஸ் ஆஃப் 10. ஓகேங்களா? ஸோ பவர்ஸ் ஆஃப் 10 இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் இந்த டெசிமல் நம்பரை. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2745.214 இது வந்து என்னுடைய ஒரு நம்பர். இந்த நம்பரை நான் எப்படி டெசிமலில் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு பாக்ஸில் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு நம்பராக முதல்ல நம்ம எழுதணும். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் தான் நம்மளோட ஈஸி பாயிண்ட். ஸோ இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 10 பவர் 0 இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது பாசிட்டிவ் நம்பர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது டெசிமல் ஆஃப்டர் what are the digits we are getting, we have to use positive powers. ஓகேவா? ஸோ we have to use 10 power 0. டெசிமல் அதாவது ஃபுல் ஸ்டாப் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம 10 பவர் 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3. இப்போ 10 பவர் 0ல் யார் இருக்காங்கன்னா 5. ஏன்னா அவங்க தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 10 பவர் 0 அப்படின்ற மாதிரி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். 5க்கு அப்புறம் 4 இருக்கிறதுனால அது வந்து 10 பவர் 1ன்றோம். ஓகே, 4க்கு அப்புறம் 7 இருக்கிறதுனால 10 பவர் 2, 7க்கு அப்புறம் 2 இருக்கிறதுனால 10 பவர் 3. ஸோ இது மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 10 பவர் 0லேருந்து நம்ம பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் MSD இருந்தது, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். அதோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2ஓட வெயிட்டேஜ் வந்து பார்த்தோன்னா 10 பவர் 3. 10 பவர் 3ன்றது அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். மற்ற 10 பவர் 0, 1, 2 விட இதோட வேல்யூ ரொம்ப அதிகம்ன்றதுனால தான் இது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இதே இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது டெசிமலுக்கு ரைட் சைடில் வர்றது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 10 பவர் -1, 10 பவர் -2 அண்ட் தென் 10 பவர் -3. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 பவர் யூஸ் பண்ணாலுமே டெசிமலுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம மைனஸ் நம்பர்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது இதில் கடைசியாக இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா 4. 4 வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அப்படின்றோம். ஏன்னா இட் வில் கேரிஸ் லீஸ்ட் வெயிட். ஓகேவா? ஸோ இப்போ 10 பவர் -3ன்றது அந்த வேல்யூ வந்து ரொம்ப 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 சின்ன வேல்யூவாக இருக்கும் கம்பேரிங் டு 10 பவர் 3. ஓகேங்களா? ஸோ அதிகமான வேல்யூ வந்து கேரி பண்ணுறது வந்து MSDன்னும், கொஞ்சமாக லீஸ்டான வேல்யூவை கேரி பண்ணுறது வந்து LSD அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு தான். ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்லும், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு வர்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைனரி நம்பர் சிஸ்டம். அது என்ன பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா, நமக்கு தெரியும் பைனரி அப்படின்னாலே எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்படி இல்லைன்னா ஆஃப் ஆர் ஆன், அப்படியும் இல்லைனா 0 and 1. ஓகேங்களா? ஸோ இட் வில் ஹாவ் ஒன்லி 2 கண்டிஷன். ஸோ அதனால தான் பைனரி நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் வந்து பார்த்தோம்னா 2. ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் ஒன்லி 2 சிம்பிள்ஸ் ஆர் பாசிபிள் டிஜிட் வேல்யூஸ் 0s and 1. ஸோ இந்த பைனரி சிஸ்டத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எய்தர் we are going to use 0 or 1. ஒன்று நம்ம 0 யூஸ் பண்ண போகிறோம், 0 இல்லைனா 1ன்ற நம்பரை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் பைனரி நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கிட்டேன், 11001001. இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு
கீழே பார்த்தோன்னா 2 நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கேன். நான் ஏன் இங்கே 2 கொடுக்குறேன், ப்ராக்கெட் பக்கத்தில் 2 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா பைனரி நம்பர் சிஸ்டத்தை குறிக்கும். அதனால 2ன்றது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த நம்பருமே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பிட் பண்ணி கேப் விட்டு அழகாக எழுதிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதில் டெசிமல் பாயிண்ட்லாம் இல்லை. அதனால் இது வந்து ஹோல் இன்டீஜர் நம்பர். அதனால் ஃபஸ்ட் நம்பர்லேருந்தே நம்ம பாசிட்டிவ் பவர் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது 1, அதனால அதுக்கு 2 பவர் 0. இங்கே நான் ஏன் 2 எடுத்திருக்கேன்னா ஏன்னா இது வந்து பைனரி நம்பர்ன்றதுனால பவர் ஆஃப் 2 தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் 0. நெக்ஸ்ட் 0 இருக்கிறதுனால 2 பவர் 1. அகெயின் 1 வந்திருக்கிறதுனால 2 பவர் 2. அதுக்கப்புறம் 0 இருக்குது 2 பவர் 3. அகெயின் 0 இருக்குது 2 பவர் 4. அப்புறம் 1 இருக்குது 2 பவர் 5. அண்ட் லாஸ்ட்டாகவும் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா 1ஓட முடியுது, அது வந்து 2 பவர் 6. இப்போது இதில் நமக்கு நல்லாவே தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் தான் எம்எஸ்டி, ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் தான் எல்எஸ்டி. ஓகேவா? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்லலாம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்னு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ வி கேன் சே எம்எஸ்பி ஆர் எம்எஸ்டி அண்ட் ஆல்சோ எல்எஸ்டி ஆர் எல்எஸ்பி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டேட்டா ரெப்ரசன்டேஷனில் பைனரி நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இந்த ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட பேஸ் வேல்யூ வந்து 8. ஸோ டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்கும். 8 நம்பர்ஸ் இருந்தாலுமே இதோட பேஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8. ஸோ இட் ஹாஸ் அ பேஸ் ஆஃப் 8, மீனிங் தட் இட் ஹாஸ் 8 யூனிக் சிம்பிள்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா 8 யூனிக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. அதாவது யூனிக்னு சொல்லும்போது டூப்ளிகேட் நம்பர்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அது என்ன அந்த 8 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் 7. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 8 சிம்பிள்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுலேயுமே சேம் தான். டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பராகவும் டெசிமலுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் தான் நமக்கு எம்எஸ்டி. அதே மாதிரி ரைட் சைடில் லாஸ்ட் டிஜிட் தான் நமக்கு எல்எஸ்டி. இந்த டயக்ராமில் பாயிண்ட் அவங்க தப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இமேஜுமே கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இதை ரெஃபர் பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த கான்செப்டே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். எக்ஸான்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் இதில் பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ இதில் 16 டிஜிட் ஆர் 16 சிம்பிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இட் யூசஸ் பேஸ் 16. ஸோ 16 வந்தாலே அது வந்து எக்ஸாடெசிமல். இட் இஸ் 16 பாசிபிள் டிஜிட் சிம்பிள்ஸ். இதில் 16 digit symbols யூஸ் பண்ணுறோம். it uses the digit 0 through 9. ஸோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 9க்கு அப்புறம் 10க்கு பதிலாக கேபிட்டல் ஏ, 11க்கு பதிலாக கேபிட்டல் பி, 12க்கு பதிலாக கேபிட்டல் சி, 13க்கு பதிலாக கேபிட்டல் டி, 14க்கு பதிலாக கேபிட்டல் இ அண்ட் 15க்கு பதிலாக கேபிட்டல் எஃப். இந்த மாதிரி 16 டிஜிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன அந்த 16 டிஜிட் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, A, B, C, D, E and finally F. ஸோ இந்த 16 டிஜிட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பேஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும் அப்படின்னா சேம் தான். டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே 16 பவர் 0 அப்படின்னு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி டெசிமல் வேல்யூக்கு ரைட் சைடில் வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 16 பவர் -1 அப்படின்னு நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாடெசிமலில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் நம்பர் தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இது வந்து டேபிள் ஆஃப் நம்பர் சிஸ்டம். இந்த டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வியூ ஆல் த நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அண்ட் தென் ஆக்டல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பர்னு சொல்லும்போது we have to take 0 to 9 only, but here they have given 15, so don't take up to 15. You have to consider only 0 to 9 alone. And the next one, binary means it is a combination of zeros and ones. ஸோ இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 0 or 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 1 2 3 4 5 6 7 8 9 after A B C D E F. So A means 10, B means 11, C means 12, D means 13, E means 14 and F means 15. So 0 to 15 16 digits. So that is hexadecimal. And then octal means you have to take only 0 to 7 only. So 0 1 2 3 4 5 6 7, that's all. So this is the octal number. Okay, and the next one, now we are going to see the binary conversion. So what is the binary conversion? Okay, I will tell you. So first நம்ம பார்க்க போகிற நம்பர் கன்வர்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கன்வர்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ எப்படி நான் டெசிமல் வேல்யூ வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் அ ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டெசிமல் நம்பரை ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிகிட்டே நான் இருக்க போகிறேன். டெசிமல் நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன், ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இன் திஸ் மெத்தட் த நம்பர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டிவைடட் பை 2 அண்ட் இட்ஸ் ரிமைண்டர் ரெக்கார்டட். ஸோ நான் சொல்லிட்டேன் இதை முன்னாடியே, ரிப்பீட்டடாக நான் டிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அந்த நம்பரை நான் எந்த நம்பரால் ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 2ன்ற நம்பர் மூலமாக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ டெசிமல் நம்பரை 2ஆல் நான் டிவைட் பண்ணிகிட்டே அதில் வர ரிமைண்டரை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த வர ரிமைண்டரை மட்டும் நான் நோட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய பைனரி நம்பர் சிஸ்டம். The final binary result is obtained by assembling all the remainder with the last remainder being the most significant digit. ஸோ நான் ஒவ்வொன்றா டிவிஷன் கொண்டு வந்துட்டு கடைசியில் 0 வர வரைக்கும், 0 or 1 வர வரைக்கும் நான் அதை ரிப்பீட்டடாக டிவிஷன் பண்ணிகிட்டே வர போகிறேன். பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு ரிமைண்டரை நான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ கடைசியாக வர ரிமைண்டர் தான் என்னுடைய மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டாக எனக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ தியரியாக பார்த்தோம். இது எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறது அப்படின்னா, ஹியர் ஐ ஹாவ் கிவன் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 125ன்றது என்னோட டெசிமல் நம்பர். இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 62 2s are 124 வருது. அதனால ரிமைண்டர் 1 எடுத்திருக்கேன். இப்போ 62வை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 31 2s are 62. அதனால் எனக்கு ரிமைண்டர் 0 தான். இப்போ 31 இருக்குது. ஸோ 15 times 15 into 2 வந்து 30. அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 15 into 2 30. அதனால ரிமைண்டர் 1. இப்போ 15 இருக்குது. இந்த 15 நான் எப்படி டிவைட் பண்ணுறது 2ஆல் அப்படிங்கும்போது 7 2s are 14. அதனால எனக்கு 1 ரிமைண்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 7 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 times 3 2s are 6. அதனால ரிமைண்டர் 1. கடைசியாக 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 time 2 வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 1 into 2 is 2. அதனால் ரிமைண்டர் 1. ஸோ நான் இப்போ நம்பர் எடுக்கும்போது நான் எப்படி எடுக்கணும்னா, பிலோவிலேருந்து மேலே டாப் பண்ணும். ஸோ பாட்டம்லேருந்து நீங்கள் டாப் பண்ணணும். ஸோ பாட்டமில் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 அகெயின் 1 1 1 0 1. ஸோ இதுதான் பாட்டம்லேருந்து நம்ம டாப்பில் எடுக்க வேண்டிய நம்பர்ஸ். ஸோ இந்த பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது வில் கெட் திஸ் நம்பர். ஸோ 5 1s 0 1. இதுதான் என்னுடைய பைனரி கன்வர்ஷன். ஸோ 125 நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போது எங்கிட்ட 100 இருக்குது. 100 வந்து நான் எப்படி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா 15 times
எனக்கு 2 டேபிளில் வரும். அதனால் 50 into 2s are 100. அதனால் ரிமைண்டர் 0. இப்போ 50 இருக்குது. ஸோ 25 into 2 எனக்கு 50. அதுக்குமே எனக்கு ரிமைண்டர் 0. இப்போ 25 இருக்குது. ஸோ 12 times 12 2s are 24. அதனால் ரிமைண்டர் 1. இப்போ 12 இருக்குது. ஸோ 6 2s are 12. அதனால் ரிமைண்டர் 0. இப்போ 6 இருக்கிறதுனால 3 2s are 6. அதனால் ரிமைண்டர் 0. இப்போ 3 இருக்குது. 3 வந்து நான் 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 1 into 2 2. அதனால் ரிமைண்டர் 1. ஸோ நான் பாட்டம்லேருந்து டாப்பில் எடுக்கும்போது 1 1 0 0 1 0 0. இதுதான் என்னுடைய பைனரி நம்பர்ஸ். ஸோ இப்போ 100ன்ற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 11 00 100. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய சம் 4215. ஸோ இதுவுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2107 வரும். ஸோ ரிமைண்டர் 1. அதுக்கப்புறம் 2107 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1053. அதுலேயுமே ரிமைண்டர் 1. இப்போ 1053 வந்து நான் 526ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்குமே ரிமைண்டர் 1. இப்போ 526 2ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன். அதுக்கு 263. ஸோ தட் இஸ் நோ ரிமைண்டர், அதனால் 0. இப்போ 263 2ஆல் டிவைட் பண்ணால் ஐ வில் கெட் 131. ரிமைண்டர் 1 வரும். இப்போ 131க்கு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 65. அதுக்குமே 1 ரிமைண்டர். இப்போ 65 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 32. ஸோ ரிமைண்டர் 1 வரும். இப்போ 32 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 16 2s are 32. ரிமைண்டர் 0. இப்போ 16 2ஆல் நான் டிவைட் பண்ணும்போது 8. ஓகேங்களா, 8 2s are 16. அதனால் ரிமைண்டர் 0. இப்போ 8 2ஆல் பண்ணும்போது 4 2s are 8. அதுக்குமே 0. இப்போ 4னும்போது 2 2s are 4. அதுக்குமே 0. இப்போ 2னும்போது 1 into 2 2. அதனால் எனக்கு 0. ஓகேங்களா, ரிமைண்டர் இல்லை. ஸோ இப்போ நான் இது எப்படி நான் எடுக்கணும் ஆன்சர் அப்படின்னா, கீழே பாட்டமில் 1ஓட நிற்குது இல்லையோ அந்த 1லேருந்தே நம்ம எடுத்துணும். ஸோ 1 00 000 111 011. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா 4215க்கான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் சிஸ்டம். இப்போ இதுவே வந்து ஃப்ராக்ஷன் டெசிமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ 12.5 13.5 அப்படின்ற மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் abc.xy. abc.xyன்றது வந்து பார்த்தோம்னா நம்மளோட நம்பர் டெசிமல் நம்பர் வச்சுக்கிங்க. இது எல்லாமே டிஜிட்ஸ்ன்னு வச்சுக்கிங்க. இப்போது ABC as repeated division covered above and .xyz using repeated multiplication. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர லெஃப்ட் சைடில் வர அந்த நம்பர்ஸ் எல்லாமே டிவைட் பை 2ஆல் டிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ 0.188ன்றது